இப்போ வீட்டுக்கு எதனா ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஏதாவது வாங்கினா அவன் என்ன பண்ணுவானா ஒரு 10 கடை ஏறி இறங்கி அது என்ன எப்படி என்ன மாடலு எப்படி அதெல்லாம் விசாரிச்சுட்டு அவன் வருவான். இவங்க தனியாக ஒரு வேலை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது சும்மா ஆரம்பம். அதான் ஊனா போட்டிருக்கேன். இப்படி எல்லாம் கூட ரூட் இருக்குன்னு காட்ட ஒரு அபாயமணியை டங்குன்னு அடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். அது ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கேன். டிசைட் பண்ணிட்டான், இப்போ நீ அதை போய் வாங்கி ஆகணும்னு நீ சொல்ற அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? உடனே அதை போய் சொல்றியே அது எப்படி இருக்கும் தெரியுமா, நீ பாத்தியா, நீ ரிவ்யூலாம் பாரு எப்படி இருக்கு, அந்த மாதிரி வந்து அதை எடுத்த உடனே அதை குறை சொல்லிடுவாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பாவம் அவ்வளவு தூரம் போய் எல்லாம் பார்த்திருக்கான் இல்லையா, நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். அண்ணனை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், அது அக்செப்டட் தான் சார். புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. அந்த இடத்துல நான் போட்ட எஃபர்ட்டோ இல்லை நான் என்னெல்லாம் யோசிச்சனோ அதெல்லாம் எதுவுமே அங்கே வெளியே வராது. அப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் அந்த இடத்துல. சொல்லு மென்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ.